ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. 3 நாளா ஏக்கா வீடியோ போடல. என்ன ஆச்சு உங்களுக்கு? காய்ச்சலா? இல்ல வெளிய எங்கேயும் போயிட்டீங்களா? என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நெறைய மெசேஜ் எனக்கு அனுப்பியிருந்தீங்க WhatsAppல. கொஞ்சம் வெளிய போக வேண்டிய வேலை இருந்துச்சு. கொஞ்சம் 3 நாளா கொஞ்சம் வெளியில கொஞ்சம் பிஸியா இருந்தனால, என்னால வந்து வீடியோ வந்து போட முடியல. அதுதான் காரணம். அதனால தான் இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். அதாவது இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து வாழ்க்கையில தோல்விங்கிறதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த தான் வந்து இன்னைக்கு நம்ம சொல்லப் போறோம். அது வந்து நீங்க வீடியோ ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து, இது என்னங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது எல்லாத்துக்கும் லைஃப்லயும். அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நம்ம சகோதரி ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்துட்டுருக்கீங்கல்ல இந்த அலங்காரம். இந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு அவங்களே வராகி அன்னைக்கு அவ்ளோ ஒரு ஸ்டெப்ஸ் ஃப்ராக் மாரி, அப்படியே லேயர் லேயரா வந்த மாரி அந்த ஃப்ராக் வந்து அவங்களே ஸ்டிச் பண்ணி, அவங்களே போட்டு, ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஃப்ராக் வந்து அம்மாக்கு செஞ்சு போட்டுருக்காங்க. பூஜை அறையிலயும் வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. இது நானே செஞ்சது. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு உங்களுக்காக வேண்டி அனுப்பியிருக்காங்க. இந்த அருமையான வராகியோட அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்காங்க? அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம வந்துட்டு இன்னைக்கு எந்த டாபிக் பேச போறோம்னா, ஸ்ரீசக்கர வழிபாடு. இது வந்து ஒரு சில சிஸ்டர்ஸ் எனக்கு WhatsAppல கேட்டுட்டே இருந்தீங்க. "அக்கா ஸ்ரீசக்கர வழிபாடு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நான் குடுத்துருந்தேன். அதோட லிங்க் இருந்தா எனக்கு குடுங்க. இல்லைன்னா அத பத்தி மறுபடியும் ஒரு வீடியோ போடுங்க. என்னன்னு மறுபடியும் சொல்லுங்கன்னு" சொல்லி கேட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஆடி செவ்வாய்க்கிழமன்றனால நீங்க கேட்டுட்டு இருந்தங்காட்டி இந்த வீடியோவ இன்னைக்கு குடுத்துரலாமே அப்படிங்கிறனால தான். என்னன்னா ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடி மாசத்துல வர செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களுக்கு வந்துட்டு அம்மன் தெய்வத்துக்கு வந்து ரொம்ப உகந்த நாளுன்னு சொல்லலாம். நார்மலாவே இந்த 3 நாட்களும் வந்துட்டு நீங்க அம்மன் சுவாமியெல்லாம் கும்பிட்றக்கு நல்ல ஒரு நாள் தான். ஆடி மாசங்கும்போது கூடுதலான ஒரு பவர் இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஒரு நாளுக்கும், ஒரு ஒரு மாசத்துக்கும், ஒரு ஒரு நேரத்துக்கும் ஒரு பவர் இருக்குன்னு நான் சொல்லுவேன் இல்லைங்களா? அந்த மாரி ஆடி மாசத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அம்மன் தெய்வங்கள கும்பிட்றக்கு. அதனால இந்த நாள வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில என்ன ஸ்பெஷல்னா, ரோகிணி நட்சத்திரத்தோட சேர்ந்து வந்திருக்கு. உங்க வீட்ல யாராவது ரோகிணி நட்சத்திரத்தில நீங்க பிறந்திருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருக்காங்கன்னா, கம்பல்சரி இன்னைக்கு ஏதாவது பக்கத்தில கிருஷ்ணர் கோவிலோ, பெருமாள் கோயிலோ இருந்துச்சுன்னா, போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க. அவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, சுவாமி கும்பிட்டு வந்துருங்க. கிருஷ்ணர் கையில இருக்க அந்த சுதர்சன சக்கரத்த பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததுன்னு. அந்த சுதர்சன சக்கரம் தான் ஸ்ரீ சக்கரமா வந்து சொல்லப்படுது. இந்த ஸ்ரீ சக்கரத்த வச்சு நம்ம வழிபாடு செய்யறனால, அந்த வழிபாட்டுக்கு வந்து அவ்ளோ ஒரு மகிமை இருக்கு. அதாவது திடீர் ராஜயோகம், கோடீஸ்வர யோகம். ஸ்ரீ சக்கரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு வேலையில இருக்கீங்கன்னா, உங்கள மாரி ஒரு வேலையில முன்னேறி ஒரு பெரிய லெவலுக்கு போறக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தொழில் செய்றவங்க இந்த ஸ்ரீ சக்கர வழிபாட பண்ணும்போது, மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாரி வந்துட்டு செல்வ செழிப்போட வாழணும். பொன்னும், பொருளும் சேரணும்னு நெனைக்கிறவங்க ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ணலாம். இன்னொன்னு சொல்லணும்னா, ஸ்ரீசக்கர வழிபாடு பண்றவங்க வாழ்க்கையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு செல்வ செழிப்பா இருக்கும். அவங்களுக்கு கவலைங்கிறதே இருக்காது. நெறைய அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் அவங்கள தேடி தேடி வரும்னு சொல்லுவாங்க. அவ்ளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருள் தான் இந்த ஸ்ரீசக்கரம்ங்கிறது. இந்த ஸ்ரீசக்கரம் எல்லாம் கோவில்ல வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வீட்லயும் வச்சு வழிபாடு பண்ணலாமான்னா, கண்டிப்பா பண்ணலாம். இது எப்படி கிடைக்கும்னா, உங்களுக்கு ஒரு பிரமிடு ஷேப்ல உங்களுக்கு உள்ளங்கை அளவு உங்களோட உள்ளங்கை இருக்கு இல்லைங்களா? அந்த அளவுல ஆரம்பிச்சு பெரிய சைஸ் வரைக்கும் கடையிலலாம் வந்து கிடைக்குது. அந்த மாரி ஒரு பிரமிடு ஷேப்லயும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் இதுக்கு முன்னாடி பிக்சர்ல காமிச்சிருப்பேன். அந்த ஸ்ரீசக்கரம்ங்கிறது எப்படி இருக்கும்னு. மறுபடியும் வேணாலும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அந்த மாரியும் கிடைக்கும். இப்ப நீங்க பிக்சர்ல பார்க்குறீங்கல்ல, ஒரு தகடு ஃபார்மேட்ல அப்படியே ஸ்கொயரா ஒரு தகடு ஃபார்மேட்லயும் ஸ்ரீசக்கரத்த வரைஞ்சிருப்பாங்க. அதற்கும் அதே பவர் இருக்கு. இந்த மாரி ஒரு ஒரு சைஸ்லயும் ஒரு ஒரு விதமா வந்து நமக்கு ஸ்ரீசக்கரம் வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த ஸ்ரீசக்கரத்துக்குன்னு வழிபாடு பண்றதுக்கான டைமிங் என்னன்னா, ஒண்ணா நீங்க செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாட்கள் காலையில எந்திரிச்சோனே குளிச்சுட்டு வந்து நீங்க வழிபாடு பண்ணலாம். அத விட்டவங்க மாலை நேரம் 6 மணிக்கு மேல நீங்க எப்ப வேணாலும் பண்ணலாம் இந்த வழிபாடு. சரிங்களா? ஸ்ரீசக்கரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பொருளெல்லாம் வச்சு நீங்க அத அர்ச்சனை பண்ணணும், எப்படி வழிபாடு பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ண போறீங்க. அதுவும் உங்களுக்கு இப்ப நான் பிக்சர்ல காமிச்சிட்டு இருக்க மாரி உள்ளங்கை அளவுல இது ஒரு அந்த பிரமிடு ஷேப்ல கிடைக்கிற உங்களுக்கு சக்கரமா இருந்துச்சுன்னா, இதற்கு நீங்க அபிஷேகம் வந்து கண்டிப்பா செய்யணும். வீட்ல ஸ்ரீசக்கரம் வச்சிருக்கீங்கனாலே, அபிஷேகம் கண்டிப்பா பண்ணணும். நான் சொன்ன மாரி உங்களுக்கு தகடு ஃபார்மேட்லலாம் கிடைச்சதுன்னா, அதுக்கு நீங்க அபிஷேகம் பண்ண தேவையில்ல. பட் பூஜை புனஸ்காரம் கம்பல்சரி வந்து அதற்கு நீங்க செய்யணும். சரிங்களா? இதற்கு வந்து அபிஷேகன்றது உங்க சக்திக்கு தகுந்த மாரி பாலு, மஞ்சள் அந்த மாரி வச்சு நீங்க அபிஷேகம் வந்து நீங்க செய்யலாம்.
ஸ்ரீசக்கரத்துக்கு பிரசாதம் வைக்கணும். அப்படி ஸ்ரீசக்கரத்துக்கு பிரசாதம் வைக்கிறதுங்கிறது வெள்ளை நிற பிரசாதத்தை நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். வெள்ளை நிற பிரசாதம் அப்படிங்கிறது வெண்பொங்கல் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் செய்யக்கூடிய சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, வெள்ளை நிற சாப்பாடு, அதில் நெய் கலந்து நீங்கள் பிரசாதமாக ஸ்ரீசக்கரத்துக்கு வைக்கணும். ஸோ இப்படி செஞ்சு நீங்கள் பிரசாதம் செய்யலாம். இன்னொரு வழிபாடு என்னென்னா, ஸ்ரீசக்கரத்துக்கு எதெல்லாம் வச்சு பூஜை செய்யணும்னா, பூஜை செய்யறதுக்கு மல்லிகைப்பூ, வெள்ளை நிறம் மல்லிகைப்பூ நமக்கு தேவை. மஞ்சள் அரிசி, அட்சதை அரிசி இருக்கு இல்லைங்களா, அந்த அட்சதை அரிசி வந்து நமக்கு தேவை. இந்த 2 பொருளும் ஸ்ரீசக்கர வழிபாட்டில் கம்பல்சரி இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இது 2மே நமக்கு சுலபமாக கிடைக்கும். அதனால் இதை வச்சு வந்து நீங்கள் அர்ச்சனை வந்து பண்ணணும். சரிங்களா? அதாவது அம்மனோட 108 போற்றிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அம்மனோட 108 பெயர்கள் வந்து உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அம்மனோட பெயர்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த 108 அம்மன்களோட பெயர்களை சொல்லி சொல்லி அச்சதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும். அச்சதையால் 108 முறை நீங்கள் சொல்லணும். மல்லிகைப்பூவால் 108 முறை அம்மன்களோட பெயர்கள் சொல்லணும். இப்படி சொல்லி நீங்கள் ஸ்ரீசக்கரத்துக்கு வழிபாடு வந்து செய்யணும். ஸ்ரீசக்கரத்துக்குன்னு தனியாக ஒரு தீபமும் கூட நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? வீட்டில் எப்படி சுவாமிகளுக்கு, வராகி அம்மனுக்கெல்லாம் எப்படி தனியாக ஒரு தீபம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ, ஸ்ரீசக்கர வழிபாடுங்கிறது நீங்கள் உங்கள் வீட்டில் அம்மன் படம் இருந்துச்சுன்னா அம்மன் படத்துக்கு கீழே ஸ்ரீசக்கரத்தை வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு தீபம் வச்சுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் தீபமெல்லாம் இருக்குது, அதுவே போதுமானா தாராளமாக அதுவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும். இப்போது நீங்கள் இப்படியெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணும்போது நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி கேட்டாலும் கம்பல்சரி வந்து அது நடக்கும். சரிங்களா? அதாவது ஸ்ரீசக்கர வழிபாடுங்கிறது மெயினாக எல்லாத்து வீட்லேயும் வந்து பண்ணுவாங்க. இது தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. இது வந்து நம்மளோட சிஸ்டர் வீட்டில் ஸ்ரீசக்கரம் வச்சு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணி அவங்க செஞ்ச வழிபாடு. தொடர்ந்து நம்ம வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களாச்சு வாரத்தில் ஒரு நாள் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் அது கண்டிப்பாக வந்து பழிக்குங்க. நான் சொன்ன மாதிரி கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. ஸ்ரீசக்கர வழிபாடு அதிர்ஷ்டத்துக்குன்னே கொடுக்கப்பட்டது. சரிங்களா? நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு போகலாம். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்தான் ஸ்ரீசக்கர வழிபாடு. திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தும். திடீர் ராஜயோகத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. நம்ம குப்பையில் இருக்கிறவங்கள கூட கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு வந்து இருக்குது. அதனால் இந்த வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் 1-2 வாரத்துலேயே அது வந்து பழிக்கும். அந்தளவுக்கு வந்து பவர் வந்து இருக்குது. அதனால் தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு வாங்க. ஸ்ரீசக்கர வழிபாடு செய்கிற அன்னைக்கு கம்பல்சரி உங்கள் வீட்டில் நான்வெஜ் எல்லாம் எடுத்துருக்கக்கூடாது. பீரியட்ஸ் டைமில் அதை செய்யக்கூடாது. இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அந்த அன்னைக்கு முழுவதுமே நான்வெஜ் யாருமே வீட்டில் சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் நீங்கள் வந்து எப்பவும் போல் இருந்துக்கலாம். அன்னைக்கு வழிபாடு செய்கிறப்ப எதுவும் செய்யக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. ஆடி மாதம் மட்டும்தான் பண்ணணுமா? மற்ற செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளையும் செய்யலாமான்னா கம்பல்சரி செய்யலாம். சரிங்களா? ஆடி மாதங்கிறது நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷலான ஒரு மாதமாக வந்து பார்க்கப்படுது. அந்த மாதத்தில் அன்னையோட சக்தி இன்னும் அபரிவிதமாக இருக்குன்றனால அந்த மாதத்தில் நீங்கள் செய்ய மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவு. ஸோ தொடர்ந்து ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ணுங்கள். ஸ்ரீசக்கரம் இல்லாதவங்க கூட நீங்கள் கடையில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா பூஜை சாமான் கடையிலலாம் ஸ்ரீசக்கரம் சின்ன சைஸில் ஆரம்பிச்சு, அதாவது உங்கள் உள்ளங்கையில் ஆரம்பித்து உள்ளங்கை சைஸில் ஆரம்பித்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. உங்களால் எது முடியுமோ அதை வாங்கி வச்சு வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் விட்டவங்க அடுத்த வாரம் உங்களுக்கு வாங்க முடிஞ்சால் கூட வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். நல்லதுங்க. குடும்பத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்ரீசக்கர வழிபாடு. தொடர்ந்து செய்யும்போது அது நல்ல வேறு விதமான அது வைக்கும் போதே உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். வீட்டுக்குள்ளே அம்மன் அதாவது தெய்வம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, தெய்வம் குடி இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே அந்த தெய்வத்தோட நடமாட்டம் இருக்குங்கிறது உங்களுக்கு உணர வைக்கும். அப்படி ஒரு பவர் வந்து இருக்குது. அம்மன் தெய்வம்னா உங்கள் இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் சரி, நம்ம வராகி அம்மனாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச அம்மன் தெய்வம் யாராக இருந்தாலும் அவங்கள நினச்சி இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு நீங்கள் தாராளமாக செய்யலாம். சரிங்களா? நம்ம சிஸ்டர் வந்து வராகி அம்மனுக்கு ஸ்ரீசக்கரம் வச்சு வழிபாடு பண்ணாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்களும் கூட இந்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.